எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியாவது கூப்பிடுங்க, நான் வரேன். ஃப்ரெண்ட்லியாவா? இப்போ இப்படியே வர வைக்கணும். என்ன பண்ணா? பாஸ் கூப்பிடுங்க பாஸ். இப்போலாம் ஃப்ரெண்ட்லியா பாஸ் கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சக்தி வரியா? போலாமா? சக்தி போலாமா கேட்ட? பாஸ் நீங்க இப்படி எல்லாம் கூட பேசுவீங்களா? சூப்பரா பேசுறீங்க பாஸ். சரி சரி வாங்க போலாம். ப்ளீஸ் முதல்ல என் வேலை மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. பாஸ் இந்த வந்துட்டேன். சுந்தர் என்னம்மா? இன்னைக்கு டேட் என்ன? எதுக்குமா? இன்னைக்கு தேதி என்னன்னு சொல்லு. இப்ப நிச்சயத்தை நடத்துங்கன்வ, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்கன்வ, அதுக்கப்புறம் ஒத்துக்க வைக்கிறேன்வ. இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணுமா? இது பார், இந்த வாரத்துக்குள்ள நீ சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சினா உனக்கு அந்த மீனாட்சியோட கல்யாணம் நடக்கும். இல்ல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி பத்தின பேச்சே எடுக்க கூடாது. மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. மீனாட்சி பத்தியும் மீனாட்சி வீட்டை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாமா? ஆமாண்டா, இப்ப கூட நீ அவங்க வீட்டை பத்தி யோசிக்கிறியே தவிர உன் அண்ணனை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் யோசிக்க மாட்டியா? மா அப்படிலாம் எதுவும். நீ எதுவும் பேசாத சுந்தர். சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்காம நீ அந்த மீனாட்சியை நிச்சயம் பண்ணவோ இல்ல கல்யாணம் பண்ணவோ ட்ரை பண்ண, அதோட நானும் அண்ணனும் செத்து போயிட்டோம்னு நினைச்சுக்கோ. எந்த வேலையும் பார்க்க முடியல. இன்னைக்கு மட்டும் அவ கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. பார்க்க நல்லாதான் இருக்கா, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை சிரிச்சா இவன் கிரீட இறங்கிடுமோ?
கரைச்சுதான் ஆகணும். ஏய் என்ன அப்படியே குறுகுறுன்னு பாக்குற? ஆ, இல்ல பாஸ், ஆச்சரியமா ஏதாவது பார்த்தா நான் எப்பவுமே இப்படிதான் பாஸ் பாப்பேன். அப்படி ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு என் மூஞ்சில என்ன ஒட்டி இருக்கு? பாஸ், ஆச்சரியமா மட்டும் இல்ல பாஸ், அதிசயம், அபூர்வம். ஒரு பொண்ணை பார்க்க போறதுக்கு இவ்ளோ டென்ஷனா போற ஆள நான் இப்பதான் பாஸ் முதல்ல பாக்குறேன். ஏய் சும்மா லொடன்னு பேசாம அமைதியா வா. பாஸ், என்னால பேசாம எல்லாம் அமைதியா வர முடியாது பாஸ். அதே மாதிரிதான் எனக்கும் பொண்ணுங்களோட பேசுறதும் பிடிக்காது, அவங்க பேசுறத கேக்குறதும் பிடிக்காது. ஏய் இப்ப எதுக்கு இவ்வளவு சிரிக்கிற? பாஸ், இப்ப நம்ம போறதே ஒரு பொண்ணு கிட்ட பேசதான். பேச போறேனா? அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க. அப்ப யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணதான் போயிட்டு இருக்க. சரியா போச்சு. என்னது? ஒண்ணு இல்ல பாஸ், அந்த பொண்ணோட கதை இவ்ளோ சீக்கிரமா முடிய போதே, அத சொன்னேன். சரி பாஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆரம்பிச்சிட்டாடா. உங்களுக்கு பொண்ணு பார்த்தா என்ன தோணும்? ஏய் என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கியா? பாஸ், என்னால பேசாம உம்முனெல்லாம் வர முடியாது பாஸ். ஒண்ணு நான் பேசுறேன், இல்ல நீங்க பேசுங்க. யாரும் எதுவும் பேச வேணாம். எப்பவும் போற அமைதியா கேட்டுட்டு வா. அருமையான இந்த சாங் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. கடலை தேடி போகாத நதியும் பொண்ணுங்களை தேடி போகாத பையனும் இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பாஸ், எதுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த ஆர்ஜே. பாஸ், நீங்க ஏன் பாஸ் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஐ ஹேட் லவ், ஐ ஹேட் லவர்ஸ். எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றானே. ஸ்டூபிட் ஃபெல்லோஸ். பாஸ், காதலிக்கிறது ஒரு சுகமான அனுபவம். அத பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு அனுபவமே இல்லாம நீங்க சொல்றத எப்படி பாஸ் ஏத்துக்க முடியும்? நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஆத்தையும் பார்க்காம ஆழாக்கையும் பார்க்காம திருவிழா நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓஹோ, நீ என்னமோ நிறைய பேரை லவ் பண்ண மாதிரி சொல்ற. நிறைய முன் அனுபவம் இருக்கா? பாஸ், நான் லவ் பண்ணதெல்லாம் இல்ல. தேன்னு சொன்னா இனிப்பு டேஸ்ட் நாக்குல ஊறும். அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லவா வேணும்? பொட்டலங்க. என்ன பாஸ்? நான் உன்னை ஹெல்ப்புக்கு கூட்டு வந்தா நீ என்ன தமிழ் டீச்சர் மாதிரி தத்துவமா புளியற? உன்னை எல்லாம் கூட கூட்டு வந்ததே தப்பா போச்சு. பாஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பாஸ். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் ரொம்ப கஷ்டம். இங்க பார், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி தத்துவத்தெல்லாம் நிப்பாட்டிக்கோ. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நீ உன் வேலையை மட்டும் பாக்குற, நான் என் வேலையை மட்டும் பாக்குறேன். அதை விட்டுட்டு இந்த ஐடியா கொடுக்கறது, அட்வைஸ் பண்றது இதெல்லாம் சுத்தமா கட் பண்ணிடணும். இது மாறுற மாதிரி தெரியலையே. இந்த பார்ட்டிய ஐஸ்கிரீம் பார்லருக்கு போக விடக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இன்னும் பொண்ணுங்களை பத்தி அதிகமா திங்க் பண்ண வைக்கணும். என்ன பண்றது இப்போ? ஐடியா. அண்ணே, சிவா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக என்ன ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க உடனே கால் பண்ணி ஆபீஸ்ல ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லி நீங்க உடனே அவர் ஆபீஸ்க்கு கூப்பிடுங்கண்ணே. கார்த்திக் எதுக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ சிவா, நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை கார்த்திக்? சரி சரி வர்றேன். அதுக்கு ஏன் இவ்வளவு கத்துறீங்க? வைங்க கார்த்திக், உடனே வரேன். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. மேனேஜ் பண்ணியாச்சு. பாஸ், என்னாச்சு பாஸ்? ஆபீஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். உங்க அண்ணன் கார்த்திக் இமிடியேட்டா ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. ஐயோ. பண்ணலாம்.
பாஸ் அப்ப அந்த பொண்ணு அவ கதையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். பாஸ் அப்ப உங்களால அவளை பார்க்க முடியாம போயிடுவே. அதுவும் கரெக்டு தான். என்ன பண்ணா? வேணும்னா அவனை பண்ணலாம் பாஸ். ம் நான் மட்டும் அங்க போய் அவங்க கிட்ட நீங்க வர முடியலன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம எப்படியாவது போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். போட்டோவா? அந்த போட்டோ வச்சுட்டு எப்போ வேணாலும் அவங்கள பார்த்து கண்டுபிடிக்கலாம்ல. எப்படி பாஸ்? கரெக்ட். வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கேன். சரி, நீ ஆட்டோல போயிடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாஸ் என்னது ஆட்டோல போணுமா? ஏன் இதுக்கு முன்னாடி நீ ஆட்டோல போனதே இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க. சரி ஆட்டோக்கு யார் பைசா தருவா? ஐயோ, இந்தா புடி. பாஸ் என்னது இது 50 ரூபா? ஏய், பார்லர் இங்க தான் இருக்கு, அவ்வளவு கூட ஆகாது. அப்ப திரும்பி வரும்போது நடந்து வரணுமா? இந்தா. இது ஆட்டோக்கு ஓகே. பாஸ் ஐஸ்கிரீம்க்கு? ஐஸ்கிரீமா? எதுக்கு உனக்கு ஐஸ்கிரீம்? பாஸ் என்ன பேசுறீங்க நீங்க? எதுவுமே வாங்காம அங்க சாப்பிடாம உட்கார்ந்திருந்தா ஐஸ்கிரீம் கடைக்காரன் உங்கள மாதிரி என்ன கேவலமா பார்க்க மாட்டாரு? அதுவும் இல்லாம அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிடணும்ல பாஸ். திங்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு காரணம் சொல்றேன். இந்தா. என்ன பாஸ் சில்றையா தரீங்க? ஏய், இதெல்லாம் உனக்கு சில்லறையா? அந்த மொத்தத்தையும் கொடு. பயங்கர கேடியாச்சு. இந்தா. இதுக்கு மேல எதுவும் கேட்காத. பாஸ் இன்னும் 1 ரூபா கொடுங்களேன். 1 ரூபாயா? எதுக்கு? பாஸ் 2ஆம் நம்பர்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 1 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட்டினா 3 ஆயிடும்ல, அதுக்குதான். அந்த நோட்டை 2 கிழிச்சுக்கோய. நீ கேட்ட மாதிரி 3 ஆயிடும். சி, உட்றாலாம் பாரு. இந்தா. தேங்க்யூ பாஸ். என்ன பண்ணலாம்? கன்ஃபார்ம் நல்ல பிளான் தான். ஏய், இப்ப எதுக்குடி இவ்வளவு அவசரமா கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்க? அக்கா எனக்கு டிஃபன் ரெடியா இல்லையா? லேட் ஆகுதுக்கா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அக்கா டைம் ஆகுதுக்கா, சீக்கிரம் பேக் பண்ணி. சரி பண்ணிடுறேன். அக்கா இங்க வா. என் Dress சரியாவே அயன் பண்ணி வைக்கலக்கா. நீ அயன் பண்ணுக்க, அப்பதான் நல்லா நீட்டா இருக்கும். ஏய் இருடி, துர்காக்கு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி வச்சிட்டு வந்துடுறேன். ஐயே, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணனும். நீ வந்து அயன் பண்ணி கொடு. ஒரு நிமிஷம் டி. நீ வாக்கா, வா சீக்கிரம் வா. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் என் Dress அயன் பண்ணி வை. மீனாட்சி, மா அந்த கிளிப் கூட எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. ஏய், எங்க போற? என் காலேஜ்க்கு டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிட்டு போ. ஏய் ப்ளீஸ் டி, இந்த சின்ன வேலைய கூட நீ பண்ணிக்க மாட்டியா? எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் அயன் பண்ணி வைக்கணும். ஐயோ, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும்னா அலாவுதீன் அற்புத விளக்க தடவி நம்ம வீட்டுக்கு பூதத்தை தான் வர வைக்கணும். நீ அலாவுதீன் அற்புத விளக்க தடவியோ இல்ல அண்டா குண்டாவை தடவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 minutes தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அயன் பண்ணி வைக்கிறேன். ஏய் அனு, அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? இங்க டிபன் இன்னும் ரெடி பண்ணலையா நீ? ஏய் இருடி, இத முடிச்சிட்டு உனக்கு பேக் பண்ணி தரேன். சீக்கிரம்க்கா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. மீனாட்சி, அம்மா இன்னுமா அந்த கிளிப் கூட எடுத்துட்டு வர. அம்மா இத வந்துட்டேன். அக்கா எங்கக்கா போறீங்க? ஏய் ஒரு நிமிஷம் ரெடி. அம்மா ஒரு வேலை சொல்லிருக்காங்க, அத போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. நீ என்ன வேலை செய்வியோ முதல்ல எனக்கு டிபனை ரெடி பண்ணு. ஏய் இப்போ எனக்கு எந்த வேலையை தான் பார்க்க சொல்றீங்க? எந்த வேலை வேணாலும் பாருக்கா, எனக்கு முதல்ல டிபன் வேணும். வந்து ரெடி பண்ணி தா. எனக்கு நீ பண்ணவே வேற யாரு? ஐயோ அக்கா, என்னடி? அனு, எதுக்கு இப்படி கத்துன? அக்கா, யாரும் என் தலையில கொட்டின மாதிரி இருந்துச்சுக்கா. வலிக்குதுக்கா. யாருடி இங்க இருக்கா? ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க? தெரியலக்கா, வலிக்குதுக்கா. இங்க யாராவது இருக்காங்களா என்ன? நான் தான் அலாவுதீன் அற்புத விளக்கை தடவுனால் வரும் பூதம். ஆ? நான் விளக்க பார்க்கவும் இல்ல, தடவும் இல்ல. நீ எப்படி இங்க
இங்க வந்த? நீ நினைச்சா போதும் நான் வந்துருவேன். சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான். ஆ? நானா? இல்லை இல்லை, நான் தான் உங்களுக்கு தேவை. ஏனென்றால் நான் உங்கள் அடிமை. அடிமையா? ஆமாம், நான் உங்கள் அடிமை. என்ன வேண்டுமோ கேளுங்கள். என்ன வேணாலும் கொடுப்பீங்களா? கேளுங்கள். அக்கா இரு நான் கேக்குறேன். எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற சுந்தரங்கிற லூச நாங்க இப்ப பார்க்கணும். அந்த லூசை இப்ப வர வைக்க முடியுமா? அப்படியே ஆகட்டும். ஜி பூம்பா. நினைச்சேன். அக்கா இந்த மாதிரி லூசுத்தனத்தெல்லாம் இவரால மட்டும் தான் பண்ண முடியும். லூசுத்தனமா? ஹாய் மீனுக்குட்டி. ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பூதத்துக்கிட்ட நீ வேணா நான் வந்துட்டேன். ம். உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே அந்த பூதம்? ஆமா, வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஆளுக்கு என் மீனுக்குட்டிய வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என் மீனுக்குட்டிய வேலை வாங்கினா என்னால தாங்கிக்க முடியுமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் என் மீனுக்குட்டிக்கு சின்னதா ஹெல்ப் பண்ணலான்னு நானே வந்துட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையிலே எதுக்காக வந்தீங்க? எல்லாம் என் மாமனாரை பார்த்து பேசிட்டு போலாம் தான். ஓ அதுக்கெல்லாம் நீங்க இப்படி வரக்கூடாது. முதல்ல இங்க இருந்து போய் முன்வாசல் வழியா வாங்க. முன்வாசல் வழியா? ஆமா. முன்வாசல் வழியா வரணும். போங்க போங்க. அக்கா நீ போய் அயன் பண்ணு போ. ஏய் மீனுக்குட்டி ஒரு நிமிஷம். தேங்க் யூ. இதெல்லாம் சரிதான். ஆனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல இங்க இருந்து போயிட்டு முன்வாசல் வழியா வாங்க. போ. அப்ப நான் முன்வாசல் வழியா வரேன். நம்ம என்ன விஷயம் பேச வந்தோம், இவளுங்க நம்மகிட்டயே காமெடி பண்றாளுங்க. இதுல முன்வாசல் வழியா தான் வரணுமா? அத்தை அத்தை அத்தை. தம்பி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. மீனாட்சி இது வரேமா. அதான் முதலே பாத்துட்டேனே அத்தை. என்ன சொல்றீங்க? இல்ல முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும் அத்தை, நான் இங்கே இருக்கேன். தம்பி வந்திருக்கு பாரு. ஹாய் சுந்தர், எப்போ வந்தீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் என்ன பாக்குறல்ல? ஆமா. அப்ப இப்பதான் நீ என்ன பாக்குற. அத்தை ரெண்டு பேரும் நல்லா போய் சொல்றாங்க அத்தை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் கதையெல்லாம் பேசிட்டேன். மீனாட்சி போட்டு கொடுத்த காஃபி கூட குடிச்சிட்டேன். அம்மா போய் சொல்றாருமா. ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. அனுமா அத்தை கிட்ட போய்லாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா போய்லாம் எதுவும் சொல்லல. அவரு போய் சொல்றாரு, காஃபி எல்லாம் குடிக்கல, சும்மா பேசிட்டு தான். நான் சொல்லல, காஃபி தான் குடிக்கல, ஆனா அரை மணி நேரம் பேசிட்டு தான் இருந்தேன். சுந்தர் அனு பெரியவங்க கிட்ட போய்லாம் சொல்லக்கூடாதுமா. ஏய் என்னடி பேரை சொல்லிட்டு மாமான்னு கூப்பிடு. அம்மா என் தலையில யாரோ கொட்டின மாதிரி இருக்குமா. என்னடி சொல்ற? ஹாய். ஆமாமா. மாமா நீங்க எப்ப வந்தீங்க? நீ தலையில கொட்டு வாங்கினல, அப்பவே வந்துட்டேன். என்னது தலையில கொட்டு வாங்குனப்ப? சும்மா ரெடி. அம்மா போயிட்டு வரோமா. பை. சரி Bye, Ma. Bye, மாமா. பை சுந்தர் பை. பை பை பை. இப்பதானே சொன்னேன், பேரை சொல்லாதானே. பரவாயில்ல விடுங்க அத்தை. அத்தை மாமா இருக்காரா? உள்ளதான்ப்பா இருக்காரு. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நல்ல மாதிரி நடிக்க விடுங்க அங்கிள். போடா அங்கிள் போ. சொன்னா கேளுங்க அங்கிள். விடுங்க விடுங்க அங்கிள். உங்க கோவம் நியாயமானதா? அதுக்காக என் தம்பியை போட்டு அடிப்பீங்களா? அடிக்காம என்னடா பண்ற? அங்கிள் விடுங்க அங்கிள்.